வணக்கம். இந்த ஆன்மீக உலகத்திற்கு பக்தியுடன் வரவேற்கிறேன். ஞான ஒளி பகுதி. அதாவது மாணிக்க வாசகர் சொல்லுவார் திருவாசகத்தில் பாடத்தில், செல்லா இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேனே எம்பெருமானே மெய்யே உன் புன்னடிகள் வீட்டுட்டேன் என்பார். அதாவது அந்த நமச்சிவாய பாடலில் மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, நாம் வாழ்கின்ற இந்த பூமி, அதாவது மனித வாழ்க்கை மட்டுமில்லை, 84,00,000 பிறவி எப்படி எடுத்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்தாலும் வாழ்ந்தாலும் அது செல்லா காசுக்கு சமம்தான். என்னைக்கு நாம் கடவுள்கிட்ட போய் கரைகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு உண்மையான வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு முறை தோணுச்சு, என்னடா என்னைக்காவது ஒரு நாள் சாக தான் போகிறோம், அப்புறம் எதுக்காக பிறக்கிறோம், ஏன் வாழ்கிறோம், உயிர் எப்படி வந்துச்சு, அது உடம்பில் எப்படி செயல்படுது, நாம் எப்படி செயல்பட்டு வருகிறோம், யார் நம்மளை இயக்குறா, சரி கடைசியில் எப்படி உயிர் போகுது, இப்படி போட்டு என்னை குழப்பிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நாம் ஆன்மீகத்தை தேடினா தான் கிடைக்கும்னு ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நேற்றைய பொழுது எங்கே போணுச்சு, நாளைய நிகழ்வு எப்படி நடக்கப் போகுது, ஆனால் ஏதோ நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் நமக்கு சரியாக இருக்குது, ஒரு நாள் நமக்கு சரியில்லை. கேட்டால் நேரம் காலம் சரியில்லைம்பாங்க. எல்லாம் மாயமாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கடன், நோய், பிரச்சனை, இந்த மூணில் ஏதாவது ஒன்று வாட்டி வதச்சிட்டு தான் இருக்கும், ஆட்டி படைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது உண்மைதான் அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது. சரி, இதிலிருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு பார்த்தேன். அதுக்கு ஒரே வழி, இறைவன், அதாவது சிலர் இயற்கை என்று சொல்வார்கள், அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகி போகிறது தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி, அதுக்கு என்ன வழின்னு தேடினேன். அப்போ கோயிலுக்கு போங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க சிலர். சரின்னு கோயிலுக்கு போனேன். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு ஆணுச்சான். அப்படி தான் கோயிலுக்கு போன நிலமை இருந்துச்சு. அந்த கோயிலில் இந்த தெய்வம், இந்த கோயிலில் அந்த தெய்வம், அதை வணங்கு இதை வணங்கு, கொழுக்கட்டையை சுடு, சுண்டலை வணங்கு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இது என்னடா அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோசித்தேன். சரி, மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா தெரியும், அவங்களுக்கு ஓரளவு தான் தெரியுது. சரி, குருமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆவலாக ஏற்பட்டுச்சு. அதுலேயும் ஞானிகளை சரியாக தேடணும் இல்லையா? அப்படி பார்க்குறப்ப பட்டினத்தார், தாய்மானவர், வள்ளலார் போன்ற கருத்துக்களை படிக்க ஆரம்பித்தேன். அவர்கள் இறைவனை பற்றி, அதாவது கடவுளை பற்றி என்ன சொல்கிறாள் என்று தேடினேன், படித்தேன். அதை உங்களுக்கு பகிரப்போகிறேன். முதல்ல 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் ஒருவரே என்கிறார். ஒரு பாடலில் கூட சொல்லியிருக்கிறாரு பட்டினத்தார், ஒன்றென்றென்று தெய்வம் உண்டென்று என்பர். அதாவது கடவுள் ஒருவரே. அப்படி கடவுள் பலராக இருக்க முடியாது. அப்படி கடவுளில் வேறுபாடு இருந்தால் உலகம் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற காரியத்தை சரியாக செய்ய முடியாது, சரியாக நடைபெறாது, முரண்பாடுகள் தான் இருக்கும் என்கிறார். எனவே அறிவுடைய பரம்பொருள் ஒன்றே என்கிறார்
பட்டினத்தார். இதை படித்தப்ப எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. இப்போ நாம் இருக்கோம், நமக்கு அறிவு ஒன்று தான், மூளை என்பது. ஆனால் அதை வச்சுக்கிட்டே நாம் என்ன ஆட்டம் ஆடுறோம், என்ன பிழக்கிறோம். இதே நமக்கு 2 அறிவு இருந்தால் என்ன ஆகும், பல அறிவு இருந்தால் என்ன ஆகும், சொல்ல வேண்டியதில்லை. சரி, அடுத்ததாக தாயுமானவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தாயுமானவரும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, கடவுள் ஒன்றே என்கிறார். அதையே அவர் ஒரு பாடலில் பதிவிடுகிறார். அந்த பாடலில் தாயுமானவர் என்ன சொல்கிறாருன்னா, மறை என்றொரு விளம்ப அறிவொன்று என விளங்கும் நின்ற ஒன்றே என்னை ஆளும் ஒருவர் வெளியாக வந்த ஒன்றே நிர்குணமாய் நின்ற ஒன்றே என் உள்ளத்தொருவர் என்கிறார் தாயுமானவர். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதிலிருந்து கடவுள் ஒன்றே என்கிறார். சரி, அடுத்ததாக நாம் வாழும் தெய்வமாக போற்றப்படும் வள்ளலார், அதாவது வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வள்ளல் பெருமானும் கடவுள் ஒருவரே தான் என்று சொல்கிறார். அவர் தம் பாடலில் இதை பற்றி விரிவாக சொல்கிறாரு. அதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் நம்ம பார்ப்போம். அதில் என்னன்னு சொல்கிறாருன்னா, எல்லாம் வல்லவராக ஓங்கி விளங்குகின்ற தனி கடவுள் ஒருவரே என்றும், எந்த இடத்திலும் எந்த உயிரிலும் விளங்கி தோன்றுகின்ற சிவமாகிய தெய்வம் ஒன்றுதான், இரண்டு இல்லை, தெய்வம் ஒன்றுதான் என்பதை நான் உணர்ந்தேன், அந்த நெறியில் நின்றேன். எனவே அதனால் மெய்ஞான நிலையை நான் பெற்றேன், ஞானத்தை சித்தியாக பெற்றேன் என்கிறார் வள்ளல் பெருமான். 3 பேரை கருத்தை வச்சு நாம் பார்க்கும்போது கடவுள் ஒருவரே என்று தான் தோன்ற வைக்கிறது. சரி, இன்னொரு கருத்து இருக்கே, துவைத்தம் என்று இருக்கே என்று உங்களுக்கு உடனே தோணும். அதை பொறுமையாக அடுத்த பார்வையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சக்தி சாமிநாதன், ஞான ஒளி.